வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு புதுசாக அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ட்ரைனிங் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 வீக் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அண்ட் ட்ரைனிங் இருக்கிற போது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலோவன்சஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இந்தியன் ஆர்மி அக்னிவீர் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜேசிஓ ஆர் அக்னிவீர் அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ட்ரி ஸ்கீமில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வியூ ஆல்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்து வெளியாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவல்தார் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவல்தார் எஜுகேஷனுக்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அவல்தார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி சைபர் செக்யூரிட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. இது 2025க்காகவும் 2026க்கான வேக்கன்சி வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 7 வரைக்கும் உங்களுக்கு இந்த பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. பொசிஷன்ஸ்னால் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வந்து நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல்லையோ அல்லது மெடிக்கல்லையோ வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஜாயின் இந்தியன் ஆர்மி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரிலேக்காக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டையும் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் பார்ட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிடியூட் டெஸ்ட்டையும் அண்டு உங்களுக்கான ஸ்கில் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் பார்ட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அண்ட் எத்தனை வீக் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் பார்ட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 2005 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக நோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவோம். மற்ற இதில் இருக்கிற டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவல்தார் ஐடி சைபருக்காக உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு கிராஜுவேட்டோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் மினிமம் 50% உங்களுக்கு மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பிஎஸ்சி எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது சைபர் செக்யூரிட்டியோ அல்லது சைபர் ஃபினான்ஸோ அல்லது கிரிப்டோ கரன்சியோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி டேட்டா அனலைசிஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏஐஎம்எல் நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா பார்ட் 1க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் பொசிஷன்ஸ் அதாவது ப்ரையாரிட்டி 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்டு அதாவது ப்ரையாரிட்டி 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன உங்களுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்து எம்ஏ, எம்பி, எம்எஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரியாரிட்டியில் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க்கெலாம் எதுவும் கிடையாது. ப்ரியாரிட்டி 1க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவல்தார் இன்ஃபர்மேஷன் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 இதுவும் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரியாரிட்டி 1ல் இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மார்க்காக உங்களுக்கு 30 மார்க் வந்து ப்ரியாரிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக உங்களுடைய எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் உங்களுக்கு போனஸ் மார்க்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஏ, எம்ஏல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ அல்லது உருது லிட்ரேச்சரோ அல்லது காஷ்மீர் லிட்ரேச்சரோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லிட்ரேச்சரில் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் போனஸ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து 3 பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவல்தார் ஐடி சைபருக்காகவும், அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவல்தார் இன்ஃபர்மேஷன் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும், அண்ட் அவல்தார் அண்ட் லஜிஸ்ட்ரிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட்டு எப்போ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எப்படி அப்லோடு பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட் 150 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 150 ருபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் யூபிஐடி மூலிமாவோ அல்லது உங்களுடைய யூசர் ஐடி மூலிமாவோ, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலிமாவோ நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு மட்டும் கிடையாது, இதில் வந்து உங்களுக்கான சவுத் இந்தியன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், அந்த உங்களுக்கான செஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் அப்லோடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஃபோட்டோ வந்து எல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய புது ஃபோட்டோ மட்டும்தான் உங்களுடைய இது வந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு டைம் கூட வரதில்லை. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வருமா வராதா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ நீங்கள் முடிச்சிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் வந்து கோட் பண்ணிக்கலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பன் ஆகும் அப்படின்றது இவங்க வந்து மெசேஜில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு இருங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வீக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், செலக்டட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக இது பர்மனெண்ட் ஜாப்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து 24 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 49 இயர் உங்களுக்கு ஏஜ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் பென்ஷனோட உங்களுக்கு வெளியே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட், அதாவது எஜுகேஷன் அவல்தாருக்கான ட்ரைனிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 வீக் வந்து உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்கே வந்து இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇசி ட்ரைனிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அட்வான்ஸ் மிலிட்ரி ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34 வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸு மிலிட்ரி ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஇசி ட்ரைனிங் காலேஜில் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம்
உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அந்த டாஸ்க்கை வந்து செஞ்சுட்டு நீங்கள் 24 இயருக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 24 இயர்ஸில் நீங்கள் வந்து பென்ஷன் வந்து வந்துடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனுக்கான டாக்குமெண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து சொல்லிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வெறும் டிகிரி மட்டும்தான். சரிங்களா? போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி அண்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அக்னிவீர் கிடையாது. இது பர்மனெண்ட்டான ஜாப்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது, அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆன அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிடுவோம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு குட் இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.